ஹாய்! குவெல்த் ட்ரிப்போட டே 2 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மார்னிங் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு. ஸோ இங்க வந்து சீரியல்ஸ், அப்புறம் டோனட், மஃபின்ஸ் அந்த மாரி வச்சிருந்தாங்க. பாயில்ட் எக் எல்லாமே இருந்தது. ஸோ அப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸும் இருந்தது. ஜென்ரலா வந்து பிரெட் ஸ்லைசஸ் இருந்தா ஓகே. அத டோஸ்ட் பண்ணி சாப்பிட எனக்கு பிடிக்கும். ஆ சீரியல்ஸ் பெருசா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் நானு. பட் அது இல்லாதனால டோனட்ஸ் வந்து ரொம்ப ட்ரையா இருந்துச்சு. அது ஓகே. அ ஓகேவா தான் இருந்தது. ஸோ நான் சீரியல்ஸ் பவுல்ல எடுத்துட்டு, அதுதான் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஜூஸ், காஃபி எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ ஃபுல்லாவே வந்து நமக்கு கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் தான். என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய இது மாரி வராது. நமக்கு அது ஜென்ரலா கொஞ்சம் கஷ்டம் தான் இறங்குறது. ஸோ எப்படியோ சாப்பிட்டுட்டு, ஸோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்துட்டோம். ஸோ செக் அவுட் பண்ற அந்த டைம்ல தான் சும்மா வெளிய வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தோம். நல்லா இருந்தது ஆக்சுவலா ஹோட்டல். ஸோ எல்லாமே கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இங்கே நாங்க கேப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். செக் அவுட் பண்ணிட்டு. நாங்க வந்து என்ன அன்னைக்கு வந்து சண்டே. ஸோ நாங்க நேரா வந்து பெசிலிக்கா சர்ச் ஒண்ணு இருக்கு. ஃபேமஸ் பெசிலிக்கா. ஸோ அங்க வந்தாச்சு. அங்க போயிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு, ஸோ அங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து அ அங்க ஹில்டன்லேருந்து டைரக்ட்டா இங்க வந்துட்டோம். ஸோ இங்க வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ பார்க்க வேண்டிய இடம். குவெல்த்ல ரொம்ப அ பார்க்க வேண்டிய ஒரு இடம். இது பசிலிக்கா. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது ஃபுல்லாவே சூப்பரா இருந்துச்சு. அது சரவுண்டிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸோ அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா, அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கி டவுன் டவுன் அந்த ஸ்ட்ரீட்க்கு கனெக்ட் ஆகுது. நல்லா இருந்துச்சு வியூ. ஸோ அங்க ஃப்ரண்ட்ல ஒரு சைட் பார்த்தீங்கன்னா, ஒரு சிட் அவுட் மாரி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் கார்டன் டைப்ல வச்சிருந்து. ஸோ அங்கேயே நாங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டோம். ஸோ நாங்க வந்து இது முடிச்சுட்டு யுனிவர்சிட்டி ஆஃப் குவெல்த்ல இருக்க ஆர்பரேட்டம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் அங்க எங்களால போ முடியல. நாங்க இங்கேயே ரிலாக்ஸ்டா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ட்ரெயின் ஏறிடலாம் அப்படின்னு பிளான மாத்தியாச்சு. ஸோ இதுதான் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து அந்த டவுன் டவுன் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இங்க சர்ச்லேருந்து. கோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோ சென்ட்ரல்லேருந்து 4:00 இருக்கு. ஸோ அத விட்டா நைட் 9:00 தான். ஸோ அது வந்து ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்றதுக்காக நாங்க வரும்போது பஸ்ல வந்தோம். சரி போம்போதாவது ட்ரெயின்ல போலாம் அப்படின்ட்டு நாங்க வந்து பிளான் பண்ணனால, ஸோ அத வந்து நாங்க ஸ்கிப் பண்ணிட்டோம் அந்த பிளேஸ்ல. ஸோ நாங்க அங்க சர்ச்லேருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே நாங்க டவுன் டவுன் வழியா வந்து அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ அங்க நாங்க லஞ்ச் சாப்பிட்டோம். ஸோ அங்க சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்க்குள்ள தான் இருக்கும். அந்த கோ சென்ட்ரல். ஸோ அங்க போயிட்டு தான் நம்ம ட்ரெயின் ஏறணும். ஸோ நாங்க லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. 4:00 வந்து ட்ரெயினு. ஜஸ்ட் ஒரு 35 மினிட்ஸ் தான். ஸோ அங்கேயே நாங்க வந்து ட்ரெயின் ஏறி எங்க வந்து இறங்குனோம்னா, பிராம்ப்டன் இன்னோவேஷன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு. ஸோ அங்க தான் நாங்க வந்து இறங்குனோம். ஆ அதுலயுமே வந்து அப்பர் டெக்ல உட்காந்தாச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ட்ரெயினு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கோ ட்ரெயின்ல போறோம். கோ பஸ் நாங்க நெறைய வாட்டி போயிருக்கோம். பட் ட்ரெயின் நாங்க போனதில்ல. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். ஸோ அந்த ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடி நாங்க இறங்கி நின்னாச்சு ரெடியா. ஸோ இப்ப வந்து நாங்க அந்த பிராம்ப்டன் இன்னோவேஷன்ல இறங்கி, அப்படியே நாங்க கேப் போட்டுட்டு வீட்டுக்கு போயிருவோம். ஸோ டே 2 இப்படிதான் போச்சு. நல்லா இருந்தது. கோ ட்ரெயின்ல வந்தது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அதுவரைக்கும் டாடா! பாய்.